வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், சேலம் ரயில் வீடு சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அற்புதமான இயற்கை சூழ்ந்த இடத்துல தோட்டம் ஒரு 5 ஏக்கரா விலைக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சேலத்திலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா கம்மாலப்பட்டி முன்னாடி குரங்குப்புள்ளியாமரம் துர்கையம்மன் கோயிலை தாண்டி பார்த்திங்கன்னா குரங்குப்புள்ளியாமரம் பஸ் ஸ்டாப். அப்படி பஸ் ஸ்டாப் அருகிலே பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோட்லேயே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தோட்டம் விலைக்கு வந்திருக்கு. 5 ஏக்கராவில் பார்த்திங்கன்னா ஒரு 1300 சதுர அடியில் ஒரு தார் சூடு, 2 ஓட்டு வீடு, தோட்டக்காரங்க குடியிருக்கிற மாரி பராமரித்து பார்க்குற மாரி ஓட்டு வீடு 2, ஓன் பர்பஸாக பார்த்திங்கன்னா ஒரு 1500 சதுர அடியில் தார் சூடு கட்டடம். தார்சு கட்டடத்தோட ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் பார்த்திங்கன்னா வீடு பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே காம்பவுண்டு போட்டு ஒரு 1500 சதுரடி 2 பெட்ரூமில் ஒரு புதிய வீடு கட்டி 2 வருஷம் தான் ஆகுது. பஸ் போகிற ரோட்லேயே பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து 28 கிலோமீட்டரில் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல ஒரு 5 ஏக்கரா விலைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல பார்த்திங்கன்னா தோட்டம் உங்களுக்கு மெயினாக கிணத்துல தண்ணி இருக்குது. 3 போர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் 60 தென்னை மரம் வந்துடும். பூ வச்சுருக்காங்க. பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா ஒரு 150 மரம் பப்பாளி மரம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வாழைத்தோப்பு பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு கண்ணே பார்த்திங்கன்னா ஒரு 400 மரம் வாழைத்தோப்பு, அப்படியே வீட்டுக்கு ஏற்ற மாரி பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க. 60 தென்னை மரம், 3 போரு, உங்களுக்கு ஒரு கிணறு, எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோட்டத்தில் வந்துடும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்திங்கன்னா தான் இந்த தோட்டம் நிலவரம் உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்மாலப்பட்டிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குரங்குப்புள்ளியாமரம் பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கு ஒரு காடு தள்ளி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு எந்நேரமும் பஸ்ஸு போயிட்டே இருக்குது. பஸ் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு தோட்டம் விலைக்கு வந்திருக்கு. இது பாருங்கள், பப்பாளியே பார்த்திங்கன்னா ஒரு 400 கன்று வச்சுருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு காப்பு காய்க்கிற மாரி தென்னை மரம் ஒரு 60 தென்னை மரம் இருக்குது. அப்படியே பாருங்கள், நான் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த காட்டோட நிலவரம் தெரிய வரும். அப்படியே பாருங்கள், நடுவில் வீடு, சுற்றியும் காடு. அப்படியே பொலித்தடத்தில் போகிறேன் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவிலே எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள். அப்படியே மாந்தோப்பு அப்படியே வந்தோம்னா எட்ஜிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுல பம்பு செட்டு, அதிலே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அப்படியே கட்டி கிணத்து மூரியில் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா கிணறு பாருங்கள், தண்ணி பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாரி தண்ணி இருக்குது தோட்டத்தில். 3 போர் பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு காடு. எல்லா மூரியில் பார்த்திங்கன்னா கட்டி இப்போ பாருங்கள் கொஞ்சம் சரிஞ்சிருக்குது. அதுவும் எடுத்து கட்டுறேன்ருந்தாங்க. கொடுக்குறனால ஒரு கொடுத்துட்டு நம்ம சிட்டியில் வீடு வாங்கி அந்த பக்கம் இடம் வாங்கிக்கலான்னு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டு பாருங்கள். போர் இங்கே ஒரு போர் காட்டுக்கு இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க கிணத்துக்கு பக்கத்தாலேயே. இந்தாண்ட பார்த்திங்கன்னா கிணறுல தண்ணி இருக்குது. நல்ல ஒரு விவசாய பூமி. நம்ம வாங்கினோம்னா நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு தென்னை மரத்துலேயும் காப்பு காய்ச்சிருக்குது. தென்னை மரத்தில் காய் பாருங்கள், காப்பு காய்ச்சிருக்கு. நல்ல ஒரு தோட்டம். இந்த ஒரு வயல் மட்டும் அப்படியே எம்டியாக விட்டுருக்குறாங்க. அப்படியே மேலே இருக்கிற வயலும் நம்மளுக்கு தான். அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றியும் உங்களுக்கு 5 ஏக்கரா, நடுவில் பார்த்திங்கன்னா வீடு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள் உங்களுக்கு தட்டு வரைச்சிருக்காங்க. அப்படியே இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு தட்டு வரைச்சிருக்காங்க. சொட்டு நீர் வாசனம் அப்படியே போட்டிருக்காங்க. வயல் பார்த்திங்கன்னா இது ஒரு வயலில் 1 ஏக்கரா வரும். நல்ல ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு தோட்டம் பாருங்கள். சென்டரில் வீடு. நான் காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்திருக்கிறேன். குபேந்திர மூலையில் இந்தாண்ட ஹைட்டில் பார்த்திங்கன்னா கிணறு, இந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்ம அக்னி மூலையில் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேன். அந்தாண்ட பார்த்திங்கன்னா சென்டரில் வீடு. எல்லாம் தோட்டம் பார்த்திங்கன்னா அப்படி வீட்டை சுற்றி 5 ஏக்கரா உங்களுக்கு விலைக்கு வந்திருக்கு.
இந்த வீடியோவிலே முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க. மேல் வயலில் அப்படியே வாழை மரம் வச்சுருக்காங்க. வாழை மரத்தில் பாருங்கள், அப்படியே வாழைக்காய்கள் உங்களுக்கு அப்படியே காப்பு கட்டியிருக்கு. வாழை மரம் பாருங்கள், அப்போ ஒவ்வொன்றிலையும் பூட்டை போட்டிருக்கு. ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 காய் இருக்க மாட்டேங்குது. மொந்த வாழைப்பழம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காய் இருக்குது. அப்படி சூப்பரான ஒரு தோட்டம். சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் தான் இருக்குது. எத்தனை கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த ஏரியாவில் பாருங்கள், தோட்டம் இருந்தால் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் ஒரு அமைதியான இயற்கை சூழ்ந்த இடத்துல தங்குற மாரி வந்து போகிற மாரி பாருங்கன்னாங்க. அவங்களுக்கான ஏற்ற இடம் பாருங்கள். இங்கே ஒரு போர் பாருங்கள், போருக்கு முன்னையே காட்டினேன் பாருங்கள். போர் மொத்தம் வந்து 2 போர் காட்டியிருக்கேன், ஒரு கிணறு காட்டியிருக்கிறேன். இந்த வயல் இருக்குது. அப்படியே உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கொட்டாய், இந்த வயல் மேலே ஏறினா அப்படியே மாட்டுக்கொட்டாய். அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 1200 சதுரடியில் ஓட்டு வீடு, 2 ஓட்டு வீடு இருக்குது. அப்படியே பண்ணையை பார்க்குறீங்க, அப்படியே தங்கிக்கலாம். அதில் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு 1200 அடிக்கு மேலே ஓட்டு வீடு. அப்படியே பாருங்கள், அப்படியே இந்தாண்ட ஒரு ஓட்டு வீடு, இந்தாண்ட ஒரு ஓட்டு வீடு. அப்படியே பாத்ரூம் பாருங்கள். இப்போ பாத்ரூம் காட்டுறேன். நமக்கு என்ட்ரன்ஸ் இதுதான், காட்டுலேருந்து என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே போனோம்னா உள்ளே அங்கே ஒரு தார்ஸ் கட்டடம், அப்படியே ஒரு பெரிய வீடு, ஒரு 1500 சதுரடியில் வீடு இருக்குது. இந்த வயல் பார்த்தீங்கன்னா அப்படியே அரளிப்பூ போட்டிருக்காங்க. அப்படி நம்ம அந்த அரளிப்பூ எண்டுலேருந்து காடு நம்மளுது அனிமல்ட்டு தானே இருக்குது. அப்படியே பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம். முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பண்ணையம் பண்ணுறீங்க, அப்படியே தங்கிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு போர் இருக்குது. நம்ம 2 போர் ஒரு கிணறே யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு போர் அப்படியே இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து 2 காடுக்கு இந்த ரோடு பாத்தியம். 2 காடுக்கு மட்டும்தான், அண்ணன் தம்பி காடுக்கு 2 காடுக்கு பாத்தியம். இந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்படியே தார் ரோடு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், கீழே தார் ரோடு. அந்த தார் ரோட்டில் இப்போ நமக்கு பஸ்ஸு எந்நேரமும் வந்து போகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கம்மாலப்பட்டி பஸ்ஸு, குரம்புளியா மரம் அப்படியே பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு பாருங்கன்னா வந்து போயிட்டே இருக்கும். பஸ்ஸுலேருந்து அந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி தான் இருக்கும். பஸ் போகிற ரோட்லேருந்து 100 அடியில் பார்த்திங்கன்னா நமக்கு தோட்டம். அற்புதமான ஒரு தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவில் அருமையான ஒரு இடம் இருக்குது. தோட்டம் தேவைப்படுறீங்க, டீட்டெயில் கொடுக்குறேன், டிஸ்கஷன் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறீங்க கூப்பிடலாம், வாங்குறவங்க மட்டும்